மோந்தா புயல் கரையை கடந்தது முதல் கொட்டி வரும் கனமழையால் ஆந்திராவின் கடலோர மாவட்டங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மரங்கள், மின்கம்பங்கள் அடியோடு சாய்ந்துள்ளன. வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் ஆந்திராவின் காக்கிநாடா, மசூலிப்பட்டினம் அருகே நேற்று இரவு கரையை கடந்தது. அப்போது ஆந்திராவின் கடலோர மாவட்டங்களில் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதுடன் இடி மின்னலுடன் விடிய விடிய கனமழை வெளுத்து வாங்கியது. சூறாவளி மற்றும் கனமழை காரணமாக மசூலிப்பட்டினம், கிருஷ்ணா உள்ளிட்ட பகுதிகளில் மின் கம்பங்கள், மிகப்பெரிய மரங்கள் சாய்ந்தன. விடிய விடிய இடி மின்னலுடன் பலத்த மழையும் கொட்டியது. மகனப்பள்ளம் கிராமத்தில் ஒரு வீட்டின் மீது மரம் விழுந்த விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். சாலையில் விழுந்த மரங்களை இரவோடு இரவாக அகற்றும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டனர். எனினும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மீட்பு பணியில் சிக்கல் ஏற்பட்டது. மோந்தா புயல் காரணமாக ஆந்திராவில் 1,76,000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கோனாசீமா மாவட்டத்தில் வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்ததால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக ஆந்திராவின் 3000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நந்தியால மாவட்டம் ஸ்ரீசைலத்தில் நள்ளிரவு முதல் தொடரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஸ்ரீசைலம் அணைக்கு செல்லும் சாலையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. லிங்கலக்கட்டு பகுதியில் மீனவர்களின் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதுடன் பல மீனவர்களின் வீடுகள் மழையில் அடித்துச் செல்லப்பட்டன. சந்திரவாகு பாலத்திற்கு மேலே பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புயல் காரணமாக ஆந்திர மாநிலத்தில் 1,76,000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 3,778 கிராமங்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. அங்கு மீட்பு பணிகளில் பேரிடர் மீட்பு குழுவினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். காக்கிநாடா, கிருஷ்ணா, எலுரு, கிழக்கு மற்றும் மேற்கு கோதாவரி, அம்பேத்கர், கோனசீமா, அல்லூரி சீதாராமராஜு ஆகிய 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 2 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மோந்தா புயலின் தாக்கம் அண்டை மாநிலங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புயல் கரையை கடந்ததைத் தொடர்ந்து தெலங்கானாவின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. ஒடிஷாவிலும் கனமழை நீடித்து வருகிறது. இதையடுத்து ஒடிஷா மாநில மீனவர்கள் படகுகளை கரை ஓரம் நிறுத்தி வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.